அத்தனை பேருக்கும் செருப்படி காத்துன்னு இருக்குது. இந்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு வந்து செருப்படி காத்து இன்னைக்கு பட போறாங்க. என் தலைவர் இல்லாத இந்த தொகுதி வந்து பட போறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லோல் பட போறாங்க. எம்எல்ஏ இல்லாத இந்த 5 ஆண்டுகள்ல உங்களுடைய பணி எப்படி இருக்கும்? இந்த கொளத்தூரை சுடுகாடுன்னு மாத்திக்கங்க. இந்த ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா, இவனுக்கு என்ன செய்யறானுங்கன்றதை இவனுக்கு அனுபவிக்கணும். இந்த தொகுதி மக்கள் அனுபவிக்கணும். கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா, கொளத்தூர் அப்படின்னாலே நாங்க வந்து மாறம் தட்டிட்டு போவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தனால இன்னைக்கு வந்து எங்க தலைவர் இந்த சரிவு கண்டதுல இருந்து கொளத்தூர் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அவர் முதல்வராக்கின சரித்திரமும் எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லைன்றத சரித்திரத்தை உருவாக்குறதுக்கு ஒரே காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு கம்பல்சரி விழுந்திருக்கு. அதுல ஒண்ணு கூட சிந்தனை செதறல. காரணம் என்ன அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 10வது எலெக்ஷன் பாக்குறேன். எம்பி எலெக்ஷன், கவுன்சில் எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், எல்லா எலெக்ஷனும் சேர்த்தா 10வது எலெக்ஷனை பாக்குறேன். 2009 அண்ணன் ஷேக் குப்புசாமி அவர்கள் எலெக்ஷன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏறுமுகத்தை ஒட்டியே பார்த்து என்னோட கைப்பேனா குறிப்பிட்டு இருந்தது. ஏறுமுகத்தை ஒட்டியே முதல் முறையா நேற்று தலைவரோட மார்க் பண்ணும் போது என் கை உதறிச்சு. இதுதாங்க உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்போட உணர்வு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய வாக்குகள் கொஞ்சம் கூட சிந்தல செதறல எல்லாமே விழுந்திருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். ஒரு 500 வாக்குகள் வந்து ஒரு பூத்துல ஒரு டேபிள் பார்த்தேன். எல்லா டேபிள் பார்த்த அனுபவத்தை சொல்றேன். ஒரு 500 வாக்குகள் ஒரு டேபிள்ல வருது அப்படி மொத்த ஹோல் போலிங் வருது அப்படின்னா, எப்பவுமே கவுண்டிங்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 350, ஏடிஎம்கே வந்து ஒரு 100, நாம் தமிழர் வந்து ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். நேற்று நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, 280, 290 கம்பல்சரி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவருக்கு ஓட்டு வாக்குகள் விழுந்தது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் மிகவும் சரிஞ்சு 30, 25, 40 அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு. நாம் தமிழர்களுடைய வாக்குகள் அப்படியே ஒற்றை இலக்கா மாறி 5, 6, 7 வந்தோடனே இது மொத்தமும் வாட்நெக் லீடர் சொல்லி அவங்களோட மனப்பிராந்தில, அதாவது கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் இவரை இந்த விஷயம் பண்ணதுக்கான பலனை கம்பல்சரி அனுபவிச்ச எல்லா மக்களும் அனுபவிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவரால் பண்ண முடியாதது எதுவுமே இல்லைன்றத 5 வருஷத்துல காமிட்டாரு. அவரால் ஒண்டிதான் பண்ண முடியும்ன்றத இந்த 5 வருஷத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. தன்னோட சொந்த பிள்ளை இப்படி தலைவர் வந்து முரசொலி சொந்த பிள்ளை சொல்லுவாரோ அந்த மாதிரி குளத்து சொந்த பிள்ளையான்னு பார்த்தவர் தான் எங்க தலைவர். எங்க தலைவர் இந்த தொகுதிக்கு செய்யாத எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கே முன்மாதிரி தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி. இந்த கொளத்தூர் தொகுதியில் இருக்கிற ஜனங்கள் எதுக்குமே வெளி தொகுதி போகக்கூடாது. அப்படி இருக்கிற பள்ளி ஒவ்வொன்றையும் மாதிரி பள்ளியாக்கிட்டு இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூலோட கவர்மெண்ட் ஸ்கூலோட ரேட்டிங் ஏறி இருக்கு. இன்னைக்கு 1 லட்சம் பேர் அதிகமாக சேர்ந்துட்டாங்க. டேட்டா சொல்லுது. வாய் வழியா சும்மா சொல்றது கழகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். டேட்டா சொல்லுது. பள்ளிக்கு இன்னைக்கு ஒரு வட்டத்திலேயும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை மாடல் ஸ்கூலா மாற்றி இருக்கிறாரு. இவங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து பார்க்கு மெயின்டெனன்ஸ், இங்க ஆர்டிஓ ஆஃபீஸ், டயாலிசிஸ் சென்டர், கவர்மெண்ட் காலேஜ், ஹாஸ்பிட்டல் இது செய்யாத எதுவுமே முதல்வர் படகு இவ்வளவு செஞ்சிருக்காரு. ஆனா இந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு மாயை, என்ன மாயை என்னன்னு திரையில பாக்குறத வந்து இன்னைக்கு பாத்துருக்காங்க. அத்தனை பேருக்கும் செருப்படி காத்துன்னு இருக்குது. இந்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு வந்து செருப்படி காத்து. அண்ணா எங்களுக்கு சொல்லி கொடுத்த கடமை கண்ணி கட்டுப்பாடு. ஆனா ஒரு அளவுக்கு தான். கலைஞர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, கொடியை தூக்கி பிடிச்சாதான் கொடி, திருப்பி பிடிச்சா தடின்ட்டு. அந்த தடியை நாங்க தூக்கி பிடிக்க வேணா கட்டுப்பட்டு வச்சிருக்கேன் தலைவர். இன்னைக்கு கூட பாத்தீங்க, நேற்று தேர்தலில் வந்து அவர் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாரு. அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தது அவரு கிடையாது, இந்த கொளத்தூர் தொகுதி வெற்றி வாய்ப்பை இழந்தது. கொளத்தூர் தொகுதி இன்னைக்கு பட போறாங்க. என் தலைவர் இல்லாத இந்த தொகுதி வந்து பட போறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லோல் பட போறாங்க. தேர்ந்தெடுத்திருக்காங்களா, இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த கட்சியோட அவங்க ஆட்சி செய்யணும். உண்மையா சொல்றாங்க, அவங்க ஆட்சி கலையணும் இல்ல, அவன் ஆட்சி செய்யணும். 5 வருஷம் ஆட்சி செஞ்சு அவன் போய்ச்சி என்னன்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கணும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு செய்கிறவங்க அந்த கட்சிக்கு கொடுத்தது வாய்ப்பு தப்புன்னு உணரணும். ரோல் படணும், அவளை படணும். அப்பதான் வெயிலோட, அதாவது மரத்தோட அருமை வெயில தான் தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இழந்து போன கழக ஆட்சி பாத்தீங்களா, அதை வந்து லோல் பட்டு அசிங்கப்பட்டு லொங்கோல் பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க போறாங்க. இழந்தது தமிழ்நாடு வந்து ஒரு தலைமுறைய, என் தலைவனை கிடையாது, அடுத்த தலைமுறையை இழந்துட்டோம். இன்னும் தமிழ்நாடு 20 வருஷம் பின்னாடி போயிருக்கு. தற்கூரி கிட்ட ஆட்சி கொடுத்திருக்கு. இது தமிழ்நாடு கிடையாது, தற்கூரி நாடு. தோல்வியடைஞ்ச வேகத்தில் நீங்க சொல்லும் போது, ஆனா தலைவர் வந்து நிதானமா நாங்க வென்றாலும் தோன்றாலும் மக்களுடைய கூட இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எடுத்துக்காட்டு நேற்று தோல்வி வெற்றி வாய்ப்பு இறந்துட்டோம். இன்னைக்கு என் தலைவர் தொகுதி வந்துட்டான். இன்னைக்கு என் தலைவர் தொகுதி வந்துட்டு யாருக்கு
ஜெயிச்சோம் தோல்வி, அதை வெற்றி தோல்வி மறந்துட்டாரு. ஓட்டு போட்ட மக்களுக்காகவும் என்னோட கழக உடன்பிறப்பு உணர்ச்சி இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு என்ன வேணா செய்யற நிலைமையில இருக்கோம். ஆனா எங்க எல்லாரையும் உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் இருக்கிறேன். வரும்போது பாத்தீங்கன்னா என் தலைவர் ஒவ்வொருத்தரும் சொல்றான் அழாதீங்கன்ட்டு ஒரு அதான் என் தலைவர். பார்க்க முடியல. டிரான்ஸ்பார்மர் மேல ஏறும் போதும் மத்து மேல ஏறும் போது கை தட்டினவன் கிடையாது என் தலைவர். லைட் போட்டு ஆஃப் பண்ணி சிரிக்க வச்சு அவனுல அந்த வண்டி கீழே டயர்ல விழும்போது சிரிச்சவன் கிடையாது என் தலைவர். பாத்தீங்களா வீடியோ, நீங்க எல்லாம் எவ்வளவு பேர் எடுத்திருக்கீங்க. அவனை பாக்கிறதுக்கு வராங்க, எட்டி வச்சாங்க பவுன்சர், அது கிடையாது என் தலைவர். சொல்ற அழுவாதீங்க. என் தலைவர் சொல்லிட்டு வந்தார், அந்த பக்குவப்பட்ட தலைவருங்க என் தலைவர். தமிழ்நாட்டுக்கான உண்மையான தலைவருங்க. அவரை இழந்தது வந்து தமிழ்நாட்டுக்கு தான், இழப்பு தமிழ்நாட்டுக்கு தான். எங்க கழகத்துக்கோ எங்க தலைவருக்கு இழப்பு கிடையாது. இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு, கொளத்தூர் மக்களுக்கு. அவர் எம்எல்ஏ இல்லாத இந்த 5 ஆண்டுகள்ல உங்களுடைய பணி எப்படி இருக்கும்? இந்த கொளத்தூரை சுடுகாடுன்னு மாத்திக்கங்க. என் தலைவர் உங்க பணி எப்படி இருக்கும்? திமுக பணி எப்படி இருக்கும்? எங்க தலைவர் கட்டு கொடுத்தது வந்து ஓயாம நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்களோட பணி தொடரும். என் தலைவர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா எனக்கு என்னோட தனி எங்க கழகம் கொடுத்திருக்க கட்டளை அது. எங்களோட தனிப்பட்ட நாங்க வேடிக்கை பார்க்கணும். இந்த ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா, இவனுக்கு என்ன செய்யறானுங்கன்றதை இவனுக்கு அனுபவிக்கணும். இந்த தொகுதி மக்கள் அனுபவிக்கணும். அப்பதான் என் தலைவரோட அருமை புரியும் இவனுக்கு. இவங்க வந்து உங்க பேர் செந்தில்குமார், பொறுப்புல பொறுப்பு சொல்லுங்க. ஐடி அமைப்பாளர், பகுதி அமைப்பாளர். நன்றி.